J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 14, Cornelius Fudge. ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மோயினி 3 பேருக்குமே ஹாக்ரிட்க்கு பெரிய பயங்கரமான உயிரினங்கள் மேல ஒரு விபரீதமான ஆசை இருக்குங்கிறத பத்தி நல்லாவே தெரியும். ஹாக்வர்ட்ஸ்ல அவங்களுடைய முதல் வருடத்துல அவர் தன்னுடைய சின்ன மர வீட்டுக்குள்ள ஒரு டிராகனை வளர்க்க முயன்றதையும், அவர் ரொம்ப ஆசையா பெயரிட்டு வளர்த்த ஃப்ளஃபிங்கிற அந்த 3 தலை நாயை பத்தியும் அவங்களுக்கு அவ்வளோ லேஸ்ல மறந்துடுமா என்ன? அதுவும் அவர் ஒரு சின்ன பையனாயிருந்தப்போ கோட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ராட்சசன் மறைஞ்சிருக்கான்னு ஹாக்ரிட் கேள்வி மட்டும் பட்டிருந்தாரு. அத ஒரே ஒரு தடவை கண்ணால பாக்குறதுக்காக அவர் எந்த ஒரு எல்லைக்கும் போயிருப்பாருன்னு ஹாரி உறுதியா நம்பினான். அந்த ராட்சசன் அவ்வளோ காலமா அடைச்சு வைக்கப்பட்டிருக்கேன்னு பரிதாபப்பட்டு, பாவம் அதுவும் தன்னுடைய கை கால்களை கொஞ்சமாவது நீட்டி முறுக்கி பார்க்க அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தானே நியாயம் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். 13 வயது ஹாக்ரிட் அந்த ராட்சசனுக்கு கழுத்துப்பட்டையும் சங்கிலியும் கட்ட முயற்சிக்கிறது போன்ற ஒரு கற்பனை காட்சி ஹாரி கண்ணு முன்ன வந்து போனது. ஆனா இந்த எண்ணங்களுக்கு இணையா ஹாக்ரிட் ஒருபோதும் யாரையும் கொல்லணும்னு மட்டும் நினைச்சிருக்கவே மாட்டாருன்ற எண்ணமும் ஹாரிக்கு அதே அளவு உறுதியா இருந்தது. ரிடிலுடைய நாட்குறிப்பை எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் கண்டறியாமலே இருந்திருக்கலான்னு ஹாரியோட மனசு பாதிக்கு பாதி வருந்தவே செஞ்சது. ரானும் ஹெர்மோயினியும் அவன் கண்ட காட்சிகளை எல்லாம் மறுபடியும் விவரிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவனுக்கும் திரும்ப திரும்ப எல்லாத்தையும் சொல்லி சொல்லி மனசளவுல சலிச்சே போயிடுச்சு. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் நடந்த நீண்ட சுத்தி வளைச்ச உரையாடல்களாலையும் அவன் வெறுத்தே போயிட்டான். அநேகமா ரிடில் தவறான ஆளை தான் அடையாளம் கண்டிருக்கணும் அப்படின்னு சொன்ன ஹெர்மோயினி, எல்லாரையும் தாக்குனது வேற ஒரு ராட்சசனா கூட இருந்திருக்கலாமோ என்னவோ. இந்த இடத்துல எத்தனை ராட்சசர்கள் தான் இருந்திருக்க முடியும்னு நீ நினைக்கிற அப்படின்னு ரான் ரொம்ப மந்தமான உணர்வோட கேட்டான். ஹாக்ரிட் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டது என்னவோ நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்ன ஹாரி, ஆனா ஹாக்ரிட் வெளியேற்றப்பட்ட அப்புறமா அந்த தாக்குதல்கள் எல்லாம் முற்றிலும் நின்னு போயிருக்கணும். இல்லைன்னா ரிடிலுக்கு அந்த விருது கிடைச்சிருக்காது இல்லையா? ரான் முற்றிலும் வேறொரு கோணத்துல யோசிச்சு பேச தொடங்கினான். இந்த ரிடில் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் பர்சிய போலதான் இருக்கான். எது எப்படியோ ஹாக்ரிட போட்டு கொடுக்க சொல்லி அவன் கிட்ட யார் கேட்டிருப்பா? ஆனா அந்த ராட்சசன் தான் ஒருத்தனை கொன்னுடுச்சே ரான் அப்படின்னா ஹெர்மோயினி. அது மட்டும் இல்லாம ஹாக்வர்ட்ஸை மூடி இருந்தா ரிடில் மறுபடியும் ஏதோ ஒரு மகள் அனாதை இல்லத்துக்கு தான் திரும்ப போயிருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்ன ஹாரி, அவன் இங்கே தங்கி இருக்கணும்னு விரும்பின விஷயத்துல அவனை நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ரான் தன்னுடைய உதட்ட கடிச்சபடியே, ஆமா நீ ஹாக்ரிட நாக்டன் ஆலியில சந்திச்சல்ல, ஆமா தானே ஹாரி அப்படின்னு மனசுக்குள்ள நிச்சயமற்றபடி ஒரு கேள்வி கேட்டான். அவரு சதை தின்னும் நத்தை விரட்டி மருந்த வாங்கிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு ஹாரி சட்டுன்னு சொன்னான். அவங்க 3 பேருமே மௌனத்துல ஆழ்ந்தாங்க. அமைதியான ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ஹெர்மோயினி அந்த சிக்கலான கேள்விய தயக்கத்தோட கேட்டா, நாம நேரா போய் ஹாக்ரிட் கிட்டயே இத பத்தி கேட்கலாமா? அது ஒரு உற்சாகமூட்டும் சந்திப்பால இருக்கும். வணக்கம் ஹாக்ரிட், சமீபத்துல ஏதாவது பைத்தியக்காரத்தனமான உடம்பு ஃபுல்லா ரோமங்கள் நிறைந்த உருவங்கள் எதையாவது அவிழ்த்து விட்டீங்களா என்ன? அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு ரான் ரொம்ப கிண்டலா கேட்டான். கடைசியில அடுத்து ஒரு தாக்குதல்னு எதுவும் நடக்காத வரையில ஹாக்ரிட் கிட்ட இத பத்தியெல்லாம் எதுவும் கேட்க வேணாங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அந்த உருவமற்ற குரல் கிட்ட இருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாம நாட்கள் நகர நகர ஹாக்ரிட் ஏன் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டாருன்ற கேள்வியை அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே ஏற்பட போறதில்லைன்னு அவங்களும் நம்ப தொடங்கியிருந்தாங்க. ஜஸ்டினும் நியர்லி ஹெட்லெஸ் நிக்கும் தாக்கப்பட்டு கல்லா உறைஞ்சு போய் இப்ப வர கிட்டத்தட்ட 4 மாசங்கள் ஆகிடுச்சு. அந்த தாக்குதல்களெல்லாம் நடத்தினது யாரா இருந்தாலும் சரி, நல்ல வேளையா அவங்க ஒரு நிரந்தர ஓய்வெடுக்க போயிட்டாங்கன்னு எல்லாரும் நம்ப தொடங்கிட்டாங்க. ஹோ பாட்டர் யோர் ராட்டர்ன்ற பாட்டை பாடி பாடி ஒரு வழியா பீவ்ஸுக்குமே சலிப்பு தட்டி போயிடுச்சு. ஒரு நாள் ஹெர்பாலஜி வகுப்புல எர்னி மேக்மில்லன் ரொம்ப பணிவான குரல்ல ஹாரி கிட்ட லீப்பிங் டோட் ஸ்டூல் வாலிய தர சொல்லி கேட்டான். மார்ச் மாசத்துல ஒரு நாள் ரொம்ப சத்தமாவும் ஆரவாரமாவும் பசுமை குடில் 3ல் இருந்த மேண்ட்ரேக்ஸ் ஒரு விருந்து கொண்டாடுச்சுங்க. அந்த விஷயம் ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட்ட மட்டற்ற மகிழ்ச்சியில ஆழ்த்துச்சு. எப்ப அதுங்க ஒரு தொட்டிக்குள்ள இருந்து இன்னொரு தொட்டிக்குள்ள நுழைய முயற்சிக்குதுங்களோ அப்பவே அதுங்க முழு முதிர்ச்சியா அடைஞ்சிடுச்சுங்கன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க ஹாரி கிட்ட உற்சாகமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மருத்துவமனை பிரிவில் இருக்கிற அந்த பரிதாபமான ஜீவன்களை நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட முடியும்.